பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதமாக உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகிற வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, 2க்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய நீர்வழித்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துறைகளினுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது அவை முன்னவர் சொன்னதுதான் சரி. என்னன்னா உட்காருங்க. இருங்க. 9:30 மணிலிருந்து 10:39 வரைக்கும் இப்போ இருங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் உறுப்பினரிடமிருந்து கவன ஈர்ப்பாக மட்டும் 19/8/2026 வரை 454 கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. இந்த 454 நீங்கள் ஒரே நாள் எடுத்துக்க சொல்றீங்களா? கொஞ்சம் பண்ணலாம். இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருங்க. இன்னைக்கே பல பதில்களும் வரப்பெற்று இல்லைங்க. இல்லை, இப்போது கூட ஏன் அனுமதிக்கவில்லைன்னு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் இப்ப இல்லை. அவர் அந்த சதன் இல்ல மென்ஷன் பண்ணுங்கன்னா நீங்க வரலாறுல சொல்றீங்க. முன்ன அப்படி நடந்து இப்ப இப்படி நடந்து நாளைக்கு மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்க. என்ன உட்காருங்க. என்ன கவன ஈர்ப்பு அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படிச்சா நான் அனுமதிக்கிறேன். அதை மட்டும் படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் கட்டண உயர்வு மற்றும் மின் கணக்கெடுப்பு ரீடிங் முறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குளறுபடிகளால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள கடுமையான அதிருப்தி குறித்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் வரப்பெற்று அது அளிக்கப்படும். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்கே கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால என்எல்சி கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலாக தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளோ ஃபண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ள தான் பண்ணியிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து அவங்க ஒதுக்காமல் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிற்கிறவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாங்கள் இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்போ போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும்.